வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னங்கன்னா நண்டு வறுவல் தாங்க. நண்டு வறுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 1/2 கிலோ நண்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, இந்த சைஸ் இஞ்சிங்க, ஒரு 10 காஞ்ச மிளகா, 2 தக்காளி, தனியா 2 ஸ்பூன், 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயங்க. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. பொரிக்க நல்லெண்ணெய், சோம்புங்க, அவ்வளோதாங்க. இந்த நண்டு வறுக்க தேவையான பொருள்லாம் போட்டு முதல்ல அரைச்சிக்கணுங்க. அப்படியே பச்சையாக தாங்க அரைக்க போகிறோம். இந்த 50 கிராம் சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகா 10 காஞ்ச மிளகா போட்டாச்சுங்க. இந்த இஞ்சியும் இதில் போட்டுடலாங்க. இந்த 10 பல் பூண்டையும் இதில் போட்டுடலாங்க. 2 ஸ்பூன் தனியாங்க. இந்த கொத்தமல்லியும் இதில் போட்டுடலாங்க. அது சொன்ன இந்த 6 மிளகு போட்டுருங்க. இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்க போகிறோங்க. அரைச்சிட்டு பார்க்கலாம். எல்லா பொருளையும் நம்ம தண்ணி விட்டு இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறது பார்க்கலாங்க. கிராமத்து ஸ்டைலில் இந்த நண்டு வறுவல் பண்ண போகிறோம். நல்லா நண்டாக கூட ஃப்ரை ஆகி இது வரணுங்க. இதுக்கு தேவையான நல்லெண்ணெய் தாங்க ஊற்றி செய்யணும். இதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்குங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே பிடிக்குங்க. ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் இந்த எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுக்குங்க, தேவையான அளவு. எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு போட்டுடலாங்க கொஞ்சமாக. எண்ணெய் இப்படி சட்டியை சுற்றி சுழட்டி வச்சுருங்க. அப்போ தான் இல்லைன்னா சட்டி இது பக்கம்லாம் அப்படியே வெறுமனே சூடாகும், ஒரு மாதிரி வாசனை வருங்க. நம்ம எண்ணெய் ஊற்றினோடனே எப்போவுமே சட்டியில் ஃபுல்லாக பரவாயில்ல அளவுக்கு நம்ம சுற்றி எடுத்து வச்சிடணுங்க. எண்ணெய் காயுதுங்க. அது சோம்பு கொஞ்சம் போட்டுருங்க. நம்ம அரிஞ்சு வச்சுருக்க இந்த 2 வெங்காயத்தை போட்டுடலாங்க. அதில் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அது கூட கருவேப்பிலையை போட்டுடலாம். ஈஸியாக செய்யக்கூட ரெசிபி தாங்க. நண்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லா மசாலாவும் நம்ம அப்படியே பச்சையாக அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதில் அந்த மசாலாலாம் நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கொதி வந்தோடனே நண்டை போட்டு மசாலாலாம் எல்லாம் சுண்டி நண்டாக கூட வரும்போது நண்டு வறுவல் ரெடி ஆகிடுங்க. ஈஸியாக டக்குன்னு பண்ணலாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நண்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வெங்காயம் வதங்கி வச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. நல்லா கோல்டு கலர் வரணும்னு இல்லை. 2 தக்காளி இதில் போட்டுடலாங்க. 2 பச்சை மிளகாவையும் இதில் போட்டுடலாங்க. தேவையான உப்பு போட்டுடலாங்க. அதுக்கு மஞ்சள் தூள் போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் வதங்கணுங்க. வதங்கட்டும். 2 தக்காளி, 2 வெங்காயம் பெரிய பெரிய சைஸில் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க. 1/2 கிலோ நண்டுக்கு மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினா நம்ம அந்த மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. வதங்கிச்சிங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவெல்லாம் இதில் சேர்த்துடலாம். எதுவுமே சேர்க்கலைங்க. இந்த மசாலா தான் இதுக்கு காரம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மொத்த மசாலா இதில் போட்டு எண்ணெயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. ஏன்னா பச்சையாக தான் நம்ம போட்டிருக்கோம் எல்லாத்தையும். அதனால் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. இது மசாலா நல்லா குக்காகி பாருங்கள். சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வருது பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா அது மாதிரி குக் பண்ணுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம். நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா வாசனைலாம் நல்லா வருங்க. அதளவுக்கு நம்ம குக் பண்ணுங்க. குக் ஆகிடுச்சு. மிக்ஸி ஜாரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நானே வச்சுருக்கேங்க. குலுக்கி 2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிடலாங்க. நம்ம தண்ணி ஊற்றி மசாலாலாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கொதித்த உடனே இந்த நண்டை அதில் போட்டுடலாங்க. 5 நிமிஷம் இந்த நண்டு இதில் குக் ஆகணுங்க. இந்த மசாலாலாம் சுண்டி கட்டியாக கிரேவியாக வரணுங்க. நல்லா நண்டா கூட கரட்டி எடுக்கணுங்க.
குக் ஆகிடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷத்துக்குள்ளே, ஏன்னா மசாலாலாம் கட்டியாக இருக்குது, உடனே குக் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. அதில் நண்டு போட்டு 5 நிமிஷம் ஆகுதுங்க. எவ்வளோ கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வேணும்னா இறக்கி ரைஸ் கூட சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். ஆனால் நான் நண்டு இன்னும் நல்லா ட்ரையாக வறுக்க போகிறேங்க. நண்டு வறுவல் தான். மசாலாலாம் இன்னும் நண்டா கூட ஒட்டி வரணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம போட்ட மசாலாலாம் ட்ரையாக நல்லா வறுபட்டுச்சுங்க. நண்டு வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. கிராமத்து ஸ்டைலில் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். நண்டா கூட இந்த மசாலாலாம் ஒட்டி அப்படியே ட்ரை ஆகி வந்துடுங்க. அவ்வளோதாங்க, இந்த நண்டு வறுவல் ரெடிங்க. எண்ணெய் இல்லாமல் எல்லாம் நண்டா கூட மசாலா ஒட்டி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நண்டு வறுவல் ரெடிங்க. எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இது எப்படி பரிமாறுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லா இருக்குங்க. நண்டு சூப்பரான நண்டு வறுவல் ரெடிங்க. செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நண்டு வறுவல். இது நம்ம தோசை கூட சாதத்தை கூட பசிச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.